இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்காகவே இந்த வீடியோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து நான் தனியா ஊற வச்சிருவேன். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. மறுபடியும் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே தோலெல்லாம் நீக்கி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா பன்னீரை குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அடுப்புல கடாயை வச்சுட்டு நல்லா காஞ்சதும் எண்ணெயோ பட்டர் ரெண்டுல எது வேணாலும் ஊத்திக்கலாம். நான் ரெண்டுமே ஊத்தி இந்த பன்னீர் அதுல போட்டு நல்லா வறுவருன்னு பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதே எண்ணெயில பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வெட்டி வச்சிருக்க பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஊற வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமா கசகசாவும் போடணும். இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போடணும். இது நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆற விட்டு அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கடாயில மறுபடியும் பட்டரை போட்டுட்டு அதுக்கு மேல இந்த நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டையும் போட்டணும். இது நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா பட்டர் தேவைன்னா போட்டுக்கலாம். வந்து கஸ்தூரி மெட்டி போட்டுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா கொதிச்சு வரும்போது அதை அப்படியே இறக்கி கூடவே ஒரு நானை வச்சு சுட சுட சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.